ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். வாங்க அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு, அதே ஒரு கரண்டியால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். அரிசி இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். அது ஒரு 200 கிராம் வரும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. பருப்பும் நல்லா ஊறி இருக்குது. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இந்த பருப்பை ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அடை தோசையோடு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு வாயில் கடிப்படும் போது மீதி இருக்க பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதோட நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகா போடுறேன். என்னோடய வரமிளகா அவ்வளோவா காரம் இருக்காது. உங்களோட மிளகாய் எப்படி காரம் இருக்குதா என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் செரிமானத்துக்கு நல்லது. பருப்பு அதிகமாக சேர்த்துறதுனால சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு அதிகமாக சேர்த்துறதுனால உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மிளகு ஜீரகம் சேர்க்குறோம். அதோட இஞ்சி பூண்டு சேர்த்துறோம். இது கேஸ் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தும். அடை தோசை ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் சத்து, புரதச்சத்து இதில் இருக்குது. அதனால் அடை தோசை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதோட அரிசியை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நான் ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புழுங்கரிசியில் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது நான் ரெடி பண்ணது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு நான் சில்லாக செதில் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் திருவியும் சேர்த்துக்கலாம். அதோட 5-6 பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கடல, தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பொரிஞ்சதும் கடுகு சேர்த்து கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. அடை தோசைக்கு தேவையான பொருட்களை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை அடை தோசைக்கு சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2வது முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது. வெங்காயம் ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டும் ஒரு 20 பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் பல்லாகவும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பல்லாக தான் சேர்ப்பேன். இன்றைக்கி தான் துருவி சேர்த்துருக்கேன். பல்லாவும் சேர்த்தா நல்லா கடிப்படும். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் துருவியே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு தோசைக்கல் சூடாயிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். நான்
எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா நெய் சேர்த்து கூட ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. திரும்பவும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் பதமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஊற்றிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுங்க. நான் கொஞ்சம் பதமாக எடுக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு இப்படி தான் பிடிக்கும். ஓகே, தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சமையல் வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.